வணக்கம் நண்பர்களே. அதாவது நம்ம எந்த ஒரு வீடியோ போட்டாலும் ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து பழனி கோவில் அப்டேட் வந்து என்னங்க ஆச்சு, ஏதாவது தெரியுதா அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த காணொலியும் கூட. நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, பழனி கோவில் அப்டேட் என்னதாங்க ஆச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக விண்ணப்பிச்சவங்க வந்து 80,000க்கு மேலே. இது பத்திரிகைகளில் வந்த செய்தி. இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்தே வந்து போன வருஷம் 2023 ஏப்ரலில் கொடுத்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தையே தாண்டி வந்து பேய்க்கிருக்கு. ஸோ இந்தியாவுக்கான அப்டேட் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் எண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ நமக்கான சரியான தகவல் நம்ம கேட்டதுக்கப்புறம் தான் நம்ம எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுப்போம். ஏன்னா நம்மளுடைய அகாடமி பாரத் எக்ஸாம் அகாடமியோட ஒரு கொள்கைன்னா என்னென்னா, ஒரு நோட்டிஃபிகேஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுவோம், சரிங்களா? ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் நம்ம தான் ஃபுல் கைடன்ஸ் தான் எப்படி அப்ளை பண்ணது முதற்கொண்டு எப்படி வந்து அக்னாலஜ்மெண்ட் யார் ரிசீவ் வந்தது அப்படிங்கிற தொடர்ந்து அப்டேட் கொடுத்துட்டே இருந்தோம். ஸோ இப்போ வந்து நம்மகிட்ட எந்த டேட்டாவுமே எப்போ ஃபோன் பண்ணி கேட்டாலுமே ரீசெண்டாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கவர்மெண்ட்டில் வந்து இன்னும் வந்து ஆர்டர் கொடுத்தோன்னே எப்போ வேணால் இஷ்யூ பண்ணுவோம் தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தகவல் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து நேராக பழனியிலே போய் கேட்டுட்டு வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அதாவது நம்ம செப்டம்பர் 10க்கு மேலே வந்து கால் ஷீட் வந்து டிஸ்பேச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதாகவும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ முத்தமிழ் மாநாடு நடக்கிறனால அந்த ப்ராசஸ் போய்க்கிறதுனால செப்டம்பர் 10க்கு மேலே நமக்கான கால் ஷீட் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நம்மகிட்ட சொன்னார். நம்மகிட்ட கமாண்டில் தெரிஞ்சுனாரு. நான் ஃபோன் பண்ணி பேசுங்கன்னு சொல்லி பேசிட்டேன். அப்புறம் வந்து நானுமே ஒரு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நாங்கள் கோவிலுக்கே ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் இந்த வீடியோவும் பண்ணுறேன். ஸோ நமக்கான தகவல் வந்து விரைவில் அது கான்ட்ராக்ட் டிஸ்பேச் வந்து இப்போ அவங்க எல்லா ப்ராசஸும் முடிச்சிட்டாங்க. ஏற்கனவே ஃபோன் பண்ணி கேட்டால் எல்லா ப்ராசஸும் முடிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 10க்கு மேலே வந்து நமக்கான கான்ட்ராக்ட் வந்து இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. கிட்டத்தட்ட வந்து இந்த ப்ராசஸ் வந்து ஒரு 4-5 மாதம் நடக்கும் கூட சொல்லியிருக்காங்க, புரியுங்களா? இப்போ ஏன்னா 80,000 பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. அதில் ரிஜெக்ட் பண்ணால் கூட ஒரு 60,000 பேர் 50,000 பேர் கண்டிப்பாக வந்து இன்டர்வியூ எடுத்து தான் ஆகணும். ஸோ அவங்களுக்கு எல்லாமே இன்டர்வியூ வைக்க முடியறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 4-5 மாதம் ஆகும். ஸோ நமக்கான அப்பாயின்மெண்ட்டு அப்புறம் போஸ்டிங் எல்லாமே வந்து எப்படி பிப்ரவரி அடுத்த வருஷம் 2025 மேலே தான் ஆகும். அது 2025 மார்ச் ஏப்ரலுக்குள்ளே வந்து அதை முடிச்சிடுவாங்க. ஸோ இந்த தகவல் வந்து நானும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் அந்த காணொலியுமே பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ நம்ம அடுத்த கட்டமாக என்ன பண்ணலாம்? இப்போ வந்து நம்ம ஆகஸ்ட்டு ஒரு 10ஆம் தேதி நிற்கிறோம். ஸோ நம்ம செப்டம்பர் மாதத்தில் 10ஆம் தேதிக்கு மேலே கான்ட்ராக்ட் இஷ்யூ பண்ணிட்டாங்கன்னா செப்டம்பர் 15 அதுக்கு அந்த தேதியிலேருந்து கிட்டத்தட்ட வந்து டெய்லி பேஸில் நடத்தினா தான் ஒரு 3 மாதம் 4 மாதம் டெய்லி பேஸில் அவங்க இன்டர்வியூ பண்ணால் தான் அந்த அவங்க ப்ராசஸ் முடிக்க முடியும், போய்க்கலாம். ஸோ எனக்கு வந்து இன்டர்வியூக்கு வந்து எந்த ஐடியாவுமே இல்லை. நான் இன்டர்வியூக்கு தயாராகணும். ஸோ ஏன்னா கிட்டத்தட்ட வந்து 280 வேகன்சி, குறிப்பாக அதில் வந்து அலுவலக உதவியாளருக்கு வந்து ஒரு 60 வேகன்சி, அப்புறம் டிரைவர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காவலாளர். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வேகன்சி போட்டிருந்தாங்க, டைப்பிஸ்ட் முதற்கொண்டு. ஸோ நம்ம வந்து நம்மளோட அகாடமியோட நோக்கமே அதான், நோட்டிஃபிகேஷன் எடுத்துட்டால் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற வரைக்கும் நம்ம தொடர்ந்து கைடன்ஸ் கொடுப்போம். ஸோ அந்த அடிப்படையில் வந்து நம்ம பழனி ரெக்ரூட்மெண்ட்டையும் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஏன்னா நம்மளுடைய ஹஸ்பண்ட்ஸ் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம சேனல் தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சரிங்களா? பழனி கோவில் அப்டேட்டுக்கு அப்போ கொடுக்குறதே என்னுடைய கடமையாக நினைக்கிறேன். ஸோ இதுக்குமே நம்மளுமே உங்களுக்கு இன்டர்வியூ வந்துக்கு பக்காவான ஒரு கைடன்ஸ், ஒரு மார்க் இன்டர்வியூ, அப்புறம் இன்டர்வியூக்கான என்னென்ன படிக்கணும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்னென்ன பண்ணக்கூடாது இன்டர்வியூவில், இதுக்கெல்லாம் வந்து கைடன்ஸ் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்குங்க, ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஸ்டடி மெட்டீரியலும் இன்டர்வியூக்கான அது கரண்ட் அஃபேர்ஸ், இந்த ரீசெண்டாக ஒலிம்பிக்கை பற்றி கேட்கலாம், இந்து சமய அறநிலையத்துறை பற்றி கேட்கலாம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நடப்பு நிகழ்வு வந்து கேட்கலாம், அப்புறம் ஃபோர்ட்ஸு, இந்த மாதிரி நிறைய வந்து அமைச்சர்கள் யார், இந்த மாதிரி கூட நமக்கு இன்டர்வியூவில் ஒரு 10 கொஸ்டின் 12 கொஸ்டின்ஸ் வந்து எல்லாருக்குமே இந்த மாதிரி கேட்கலாங்க. அப்போ வந்து அதற்கு நம்ம தயார்படுத்திட்டு போகிறது நல்லது. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எனக்கு அடுத்த மாதம் வரும்னு சொல்கிறீங்க. நான் இப்போ இருந்தே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு வரேன். ஏன்னா ஒரு மாதம் இருக்குது, நான் படிச்சுட்டு வரேன். நடப்பு நிகழ்வு கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு பேசிக்காக உள்ள சயின்ஸு, பேசிக்காக அடிப்படையான ஒரு விஷயங்கள். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை மாநகராட்சி இருக்குது, எத்தனை மாவட்டம் இருக்குது, இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்குது, எத்தனை யூனிவர்சிட்டி இருக்குது, தற்போதைய ஜனாதிபதி யார், கடற்படை தளபதி யார். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்தை வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க, சரிங்களா? அந்த அளவுக்கான ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு வந்து இப்போ இருந்தே கொஞ்சமாக படிச்சுட்டு வரேன்னு சொல்கிறவங்களுக்கு
அந்த ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிவிட்டு அவங்கள வந்து நான் ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணலான்னு இருக்கேன். எப்படின்னா ஏற்கனவே நம்மகிட்ட வந்து ஒரு 100-150 பேருக்கு மேலே வந்து இந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்களையும் சேர்த்து வந்து இனிமேல் வரவங்களையும் குரூப்பாக ஃபார்ம் பண்ணிட்டோம்னா ஸோ அவங்களுக்கு இன்றைக்கி காலையில் இன்டர்வியூ போயிட்டு வந்தாங்கன்னா ஸோ மதியமே போயிட்டு வந்து உடனே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணாங்கன்னா அடுத்த கட்டமாக போகிறவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு குரூப் ஃபார்ம் பண்ண போகிறாங்க. சரிங்களா, ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு. ஸோ வேணுங்கிறவங்க இந்த மாதிரி வந்து அந்த இன்டர்வியூ குரூப்பில் வந்து நீங்களும் ஜாயின் பண்ணிட்டு கேதர் பண்ணிக்கலாம். ஸோ ஒருத்தருக்கு சர்டிஃபிகேட் என்ன கொண்டு போகணும், என்ன கேட்பாங்க அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன நம்ம வந்து ஒரு பெய்டு குரூப்பாக வச்சுருந்தா தான் அவங்க ஜெனியூனாக நடந்துக்குவாங்க. ஸோ அதுக்காக தான் லோ காஸ்ட்டு தான். சரிங்களா, ஜஸ்ட்டு வந்து 200 தான் உங்களுக்கு காஸ்ட் இருக்கும். ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் வந்து இது மாதிரி அதே டிஸ்கஷன் குரூப் வந்து க்ரியேட் பண்ணுவோம். சரிங்களா, வேணுங்கிறவங்க அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுடைய பயணத்தை தொடரலாம். ஸோ இந்த ப்ராசஸ் இந்த குரூப் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து பழனி கோயில் ரெக்ரூட்மெண்ட் அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் வர வரைக்கும் அது அப்படியே இருக்கும். சரிங்களா, நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் போகிற வரைக்குமே வேலையில் ஜாயின் பண்ணி ஒரு மாதம் சம்பளம் வாங்குற வரைக்குமே இந்த குரூப் அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம். சரிங்களா, ஸோ வேணுங்கிறவங்க வந்து இந்த டிஸ்பிளேயில் வாட்ஸ்அப் சாட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டடி மெட்டீரியல் அது கரண்ட் பேஸ்டு இந்து சமய அறநிலையத்துறை பேஸ்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். வேணுங்கிற மாதிரி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வந்து உங்களுக்கு வேறு எதுவும் தெரிஞ்சவங்க அது பழனியில் வந்து பழனி கோவிலே பழனிங்கிற ஊர்லேயே இருப்பீங்க, நீங்கள் ஒரு தகவல் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க, இல்லை திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து நிறைய கூட கேட்டு விசாரிச்சு வச்சுருக்கலாம். ஸோ அந்த தகவலையும் கமெண்டில் தெரியுங்க, மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இது சம்மந்தமாக வேறு எதாவது அப்டேட் கிடைச்சாலும் நம்ம வந்து இனிமேல் வந்து அடுத்தடுத்து தொடர்ச்சியாக வந்து நம்ம காணொலி பண்ண போகிறோம். இந்த காணொலி ஓரளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் தேவைன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.